பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் எனப்படும் இந்திய விண்வெளி மையத்தை 2035ஆம் ஆண்டு நிறுவ திட்டமிட்டுள்ளது. அதற்கான பணிகள் தற்போதே நடைபெற்று வருகின்றன. இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு முக்கியமான கட்டத்தை இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ அடைய உள்ளது. 2035ஆம் ஆண்டுக்குள் இந்தியா தன்னுடைய சொந்த பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் எனப்படும் விண்வெளி மையத்தை அமைப்பதற்கான திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்த விண்வெளி மையம் இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. வருகின்ற 2028ஆம் ஆண்டில் இதன் முதல் பாகம் விண்ணில் செலுத்தப்படும் என்றும் 2035ஆம் ஆண்டுக்குள் முழுமையாக செயல்பட துவங்கும் என்றும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. கடந்த 1984ஆம் ஆண்டு சோவியத்தின் ராக்கெட்டில் இந்திய விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு சென்றார். அதன் பிறகு இந்தியர்கள் விண்வெளிக்கு செல்லவில்லை. நிலவுக்கும் செவ்வாய்க்கோளுக்கும் மனிதர்களை அனுப்பும் இந்தியாவின் திட்டத்திற்கு இந்த விண்வெளி மையம் முக்கியமான படிக்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்த விண்வெளி மையம் மூலம் 3 அல்லது 4 விண்வெளி வீரர்கள் நீண்ட காலத்திற்கு விண்வெளியில் தங்கி ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ள முடியுமாம். குறுகிய காலத்திற்கு 6 பேர் வரை தங்கும் வசதி இதில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் சொந்த விண்வெளி மையம், சர்வதேச விண்வெளி மையம் மற்றும் சீனாவின் டியான்கோங் விண்வெளி மையத்திற்கு பிறகு பூமியின் சுற்றுவட்ட பாதையில் நிலை கொள்ளும் 3வது விண்வெளி மையமாக அமையும் என்று கூறுகின்றார்கள். பொதுவாக விண்வெளி மையம் என்பது நம் பூமியை சுற்றி வரும் பெரிய மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பாகும். இது விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் வாழவும் பணியாற்றவும் விண்வெளி ஆய்வுகளை மேற்கொள்ளவும் உருவாக்கப்பட்டது. பூமியிலிருந்து செலுத்தப்படும் விண்கலன்கள் குறிப்பிட்ட இடங்களுக்கு செல்லும். ஆனால் விண்வெளி மையம் என்பது பூமியின் சுற்றுவட்ட பாதையிலேயே நிலை கொண்டிருக்கும். புவியீர்ப்பு விசை காரணமாக நம் பூமியில் செய்ய முடியாத சோதனைகளை விண்வெளி மையத்தில் விண்வெளி வீரர்கள் மேற்கொள்கின்றார்கள். இந்த விண்வெளி மையங்கள் சூரிய ஒளி தகடுகளால் இயக்கப்படுகின்றன. இப்போது இந்திய விண்வெளி மையத்தில் என்னென்ன பாகங்கள் இருக்கும் என்று பார்க்கலாம். பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் எனப்படும் இந்திய விண்வெளி மையம் 5 பாகங்களை கொண்டதாக இருக்கும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. முதலாவதாக அடிப்படை பாகம். பேஸ் மாடியூல் என்பது இந்த மையத்தின் அடிப்படை பாகமாகும். அதாவது விண்வெளி வீரர்கள் மிக குறைந்த புவியீர்ப்பு சக்தியில் நீண்ட நாட்கள் வாழ்வதற்கான சூழல்களை சரிபார்த்து பராமரிக்கும் பாகமாகும். பாரத் விண்வெளி மையத்தின் அடிப்படை பாகம் 2028ஆம் ஆண்டுக்குள் விண்ணில் செலுத்தப்படும் என்று கூறுகின்றார்கள். அடுத்ததாக இணைப்பு பாகம். இதுதான் பூமியிலிருந்து வரும் விண்கலனை விண்வெளி மையத்துடன் இணைக்கக்கூடிய பாகமாகும். மேலும் வீரர்கள் தங்குவதற்கு தேவையான பொருட்கள் ஆகியவற்றை இதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக ஆராய்ச்சி பாகம். விண்வெளி, உயிரியல், இயற்பியல் என பல்வேறு துறைகளில் குறைந்த புவியீர்ப்பு விசையில் செய்ய வேண்டிய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் இடமாக இது பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக ஆய்வு பாகம். இது விண்வெளி வீரர்கள் தங்கள் சோதனைகளை செய்வதற்கான கூடுதல் இடமளிக்கும் பாகமாகும். அடுத்ததாக பொது பணியிட பாகம். இந்த பாகம் விண்வெளி வீரர்கள் தங்கள் அன்றாட பணிகளை மேற்கொள்ளவும் மற்ற வீரர்களுடன் இணைந்து பணியாற்றவும் இளைப்பாறவும் தேவையான வசதிகளை கொண்டது. தற்போது செயல்பட்டு வரும் சர்வதேச விண்வெளி மையம் 2031ஆம் ஆண்டு காலாவதியாகிறது. அதன் பின் மீண்டும் சர்வதேச விண்வெளி மையம் அமைக்கப்படும் என்றும் அதில் எந்தெந்த நாடுகள் பங்கு பெறும் என்பது இன்னும் முடிவாகவில்லை என்றும் கூறுகின்றார்கள். இந்த சூழலில் இந்தியா தனக்கென விண்வெளி மையத்தை தன்னுடைய திறன்களை கொண்டு அமைப்பது முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.